என் லிப்ஸ் வந்து லிட்ரலி பரிதாபமான நிலைமையில இருக்கு. தி ரீசன் பீயிங் கண்டினியூஸா நான் வந்து மேக்கப் இல்லாம ஒரு 15 லிப்ஸ்டிக் வந்து ஸ்வாட்ச் பண்ணிருக்கேன். சோ லிப்ஸ் வந்து லிட்ரலி எரியுது. இப்போ வந்து மேக்கப்போடையும் வந்து நான் ஸ்வாட்ச் பண்ண போறேன். சோ நான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரேஞ்ச்ல இருக்கிற லிப்ஸ்டிக் எல்லா பிராண்ட்ஸ்மே வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் வீட்ல எல்லாருமே சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஸ்ரீயோஷினி. நான் பியூட்டி லைஃப் ஸ்டைல் ஃபேஷன் ரிலேட்டட் கான்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க பழைய வீடியோஸ் போய் நம்ம சேனல்ல பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். சோ நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீக்வெண்டா அங்கேயும் வந்துட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க அந்த டிஎம்ல மெசேஜ் பண்ணாலுமே நான் கண்டிப்பா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சோ கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு மை ஃபேவரட் நான் அதிகமா பாக்குற வீடியோ. சோ என்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக்கை வச்சு ஐ தாட் லைக் வை நாட் நம்மளும் ஒரு லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் அண்ட் என்னோட ரிவ்யூஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 rupeesல இருந்து கிட்டத்தட்ட 1500 rupees வரைக்குமே நான் இந்த வீடியோல வந்து லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் பண்ணிருக்கேன். சோ மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் அஃபோர்டபிள், ஹையர் ரெண்ட் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் லிப் அவுட்லைன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நான் அதுக்கு வந்து மிஸ் கிளேரோட கிளிமர் ஸ்டிக் ஃபார் லிப்ஸ், அதுக்கப்புறம் இதோட ஷேட் வந்து காஃபி பிரவுன். சோ கொஞ்சம் நியூ லிப்ஸ்டிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வாட்ச் பண்ண போறோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரவுன் லிப் லைனர் தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது. சோ 50 rupees தான் ஈச் லிப் லைனர். சோ நான் இந்த கலர்ல ஒன்னும் ரெட் கலர்ல ஒன்னும் வந்து நைகா ஹால்ல வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு லிப்ஸ்க்கு வந்துட்டு நம்ம டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லிப்ஸ்டிக் ஹிலாரி ரோடா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்துட்டு வந்து அவங்களோட ப்ரோ மேட்ச் நான் டிரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் நியூட் மாப். ஸோ இந்த பிராண்ட் வந்து ரீசெண்டா அவங்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து இப்போ என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். நான் ஆஃபீஸ் போறப்ப இதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நியூட் மாப் ஷேட். ஸோ நம்ம இதோட ஸ்வாட்சஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்வாட்ச் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து அந்த ஷேட். இப்போ வந்து லிப்ஸ்ல ஸ்வாட்ச் பண்றேன். இந்த ஷேட் என்னோட ஸ்கின் டோன்ல இருந்தீங்க அப்படின்னா டீப் பர்ஃபெக்ட் நியூட் லிப்ஸ்டிக். அண்ட் இது வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆக்சுவலி பிக்மெண்டேஷன் நல்லா இருந்தாலுமே இது வந்து கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுவே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. pretty much ஒரு 4 hours to 6 hours லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அண்ட் அஃபோர்டபிள், வெரி அஃபோர்டபிள் லிப்ஸ்டிக். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு லிப்ஸ்ல. அண்ட் ஐ லவ் த ஃபார்முலா. சுத்தமா டாக்கியா இல்ல அண்ட் சுத்தமா ஸ்டிக்கியா இல்ல. அதுதான் வந்து இதோட ஒரு பெரிய ப்ரோவா நான் பாக்குறேன். இதுதான் அந்த நியூ மாப் ஷேட். சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் பாத்துக்கலாம். ஏஸ்ட் பியூட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்துட்டு அவங்களோட வந்து வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக். இதுல வந்து கிரன்ச்சி கேரமல் அப்படிங்கிற ஷேட் ஸ்வாட்ச் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஸ்வாட்ச் பாத்துடலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்ச் பிரவுன் லைக் பிரிக் ஷேட் வித் ஆரஞ்ச் அண்டர் டோன்ஸ். சோ இது வந்து நம்ம வந்து லிப்ல எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து உங்க லிப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரிக் ஷேட். சோ டஸ்கி ஸ்கின் டோன் இல்ல மீடியம் ஸ்கின் டோன் இல்ல வீட்டி ஸ்கின் டோன் அந்த ரேஞ்சில இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷேட் உங்க ஸ்கின் டோனை வேற லெவல்ல என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரவுன் ஆரஞ்சு ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். த ரீசன் பீயிங் வெரி ஃபியூ பீப்புள் லைக் திஸ் கலர். அதே சமயம் இது வந்து வார்ம் அண்டர் டோன் லைக் வார்ம் ஸ்கின் டோன் எல்லோவிஷா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷேட் வந்து உங்களோட ஸ்கின் டோனை ரொம்ப அழகா பிரிட்டியா காட்டும். அண்ட் இதுவுமே வந்து ஒரு நல்ல வெல்வெட் மேட். அதனால வந்து உங்க லிப்ஸை வந்து சுத்தமா ட்ரை ஆக்காது. முக்கியமா வின்டர் அப்போ வந்து நீங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபார்முலா. கண்டிப்பா இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ ஆஸ் யூ கேன் see இது வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் சுத்தமா வந்து உங்க பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து இது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடாது. இன்னுமே உங்க லிப்ஸ்ல வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும். லிப்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அவ்வளவு ஈஸியா பட்டர் மாதிரி ஸ்மூத்தா கிளைட் ஆகும். சோ அதனாலதான் வந்து எனக்கு இந்த லிப்ஸ்டிக் இன்னுமே என்னோட வேனிட்டில இருக்கு. அண்ட் இது ரொம்ப யூனிக் ஷேட். ரீசெண்டா நிறைய பிராண்ட்ஸ் இந்த ஷேடை கொண்டு வந்துட்டாங்க. பட் நிறைய ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ்க்கு இந்த ஷேட் ஒரு டூப்பா இருக்கும். சோ இது வர்த் பையிங். அண்ட் எனக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் இட் லாஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் 3 to 4 hours. அதுவும் நீங்க ஆயில் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனே ரிமூவ் ஆயிடும். 2 hours தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ டோன்ட் மைண்ட் ரீஅப்ளைங். சோ ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஷேட். நெக்ஸ்ட் அதே ஏஸ்ட் பியூட்டி வெல்வெட் மேட் ரேஞ்ச்லயே வந்துட்டு டெரிஃபிக் டாஃபி 02 அப்படிங்கிற ஷேட். இது வந்து எனக்கு அதை விட இன்னும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரீசன் பீயிங் ஒரு காலத்துல இது வந்து என்னோட டெய்லி நியூட் லிப்ஸ்டிக்கா இருந்தது. as you can see எல்லாமே வந்து ஒரு பிரவுன் ஃபேமிலி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் ஒனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெரிஃபிக் டாஃபில கொஞ்சம் பிங்க் அண்டர் டோன் அதிகமா இருக்கும். இதுதான் அந்த ஸ்வாட்ச். as you see
இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஃபார் டெய்லி லைக் எவ்ரிடே லிப்ஸ்டிக். இது நான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பத்தி சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள். அண்ட் இந்த ஷேட் வந்து ஃப்ரம் ஃபேர் டு டஸ்கி ஸ்கின் டோன் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீப் NC44 வரைக்குமே இந்த ஷேட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆகும். சோ ஆல்ரெடி நீங்க பார்த்த ரேஞ்ச் டிரான்ஸ்பர் ஆச்சு, இதுவுமே கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகும். பட் ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா என்னோட லிப்ஸ் இன்னுமே பிக்மெண்டேஷன் இருக்கும். ஓரளவுக்கு வந்து 2 hours 3 hours லாங் லாஸ்டிங்கா இருக்கும். as I said, I don't mind applying it again. சோ நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா definitely this is a right lipstick for you. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வாட்ச் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் பிராண்ட். எப்பவுமே இந்த பிராண்டை பத்தி பேசும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நடந்துகிட்டே இருக்கும். மாமா எர்த் ஓட லாங் ஸ்டே மேட் லிப்ஸ்டிக். இது வந்து ஷேட் பாத்தீங்க அப்படின்னா பெட்டல் பிங்க் 06. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு பிரிட்டி பிங்க் ஷேட். ஸ்பெசிபிக்லி இது வந்து எனக்கு வாஷ் அவுட் ஆகும். இட் லிட்டரலி வாஷஸ் மீ அவுட். பட் வித் மேக்கப் எப்படி இருக்குன்னு நான் அவங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ண போறேன். வாவ், வாட் அ பிரிட்டி ஷேட். ஃபேர் ஸ்கின் டோனா இருந்தீங்க அப்படின்னா திஸ் வில் சூட் சோ வெல். As you see, எனக்கு இது இப்பவுமே வந்து வாஷ் அவுட் ஆகுது வித் மேக்கப். சோ என்னோட ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் NC40 நீங்க இருந்தீங்க, இல்லனா வந்து 39 38 அந்த ரேஞ்சில இருந்தீங்க அப்படின்னா maybe this will work for you. For me and deeper skin tone than me, டெஃபினெட்லி இந்த ஷேட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மேபி ஒரு லிப் லைனர் வச்சு நீங்க மேட்ச் பண்ணி இல்ல டபுள் 2 ஷேட் போடுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் யூஸ்வலி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் ஒரு டார்க்கர் கிரான்பெரி ஷேட் அந்த மாதிரி ஷேட் எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நியூட் ஷேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க 2 லிப்ஸ்டிக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஸ்பெசிபிகலி மேட் ஃபார் ஃபேர் ஸ்கின் டோன். ஓகே, ஃபார்முலா பத்தி கம்பேர் பண்ணும்போது இது வந்து லாங் மேட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் நாட் லாங் மேட். So it just transfers a bit, like ரொம்ப கம்மியா. மேபி இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆச்சு அப்படின்னா இதுவுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. பட் இட் டசன்ட் லாஸ்ட் லாங், லைக் ஓரளவுக்கு 4 to 6 hours. எகைன் நீங்க ரீஅப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது கண்டிப்பா இது உங்களை வாஷ் அவுட் பண்ணும். பட் வெரி நைஸ் ஃபார்முலா. as I said, இது உங்க லிப்ஸ்ல வந்துட்டு ட்ரையிங்கா இல்ல, டாக்கியா இல்ல, உங்களோட கிராக்ஸ்ல எல்லாம் போய் செட்டில் ஆகல. அதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். So I just love this formula and I am mixing it with other lipstick. Other than that, I don't like this specific shade. இன்னும் கொஞ்சம் டார்க்கரா இருக்குது அப்படின்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு சூட் ஆயிருக்கும். சோ நம்ம நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் பாத்திரலாம். அடுத்த லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா Don't mind me, the reason being இந்த லிப்ஸ்டிக் வந்து ஆக்சுவலி உடஞ்சு போச்சு. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக். நான் என்ன ரேஞ்ச் அப்படிங்கறது இங்க போடுறேன். இது வந்து பிராண்டி ஹாரிங்டன் ஷேட் நம்பர் 22. ரொம்ப ஃபேமஸான ஷேட். நீங்க ஸ்விஸ் பியூட்டி பிராண்டி ஹாரிங்டன் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வீடியோ பார்த்திருப்பாங்க. முக்கியமா மீடியம் டு டஸ்கி வீட்டிஷ் ஸ்கின் டோனுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஷேட். மாட் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும், லைக் வித் பிரவுன் அண்டர்டோன்ஸ். பட் இது வந்து உடஞ்சு போனதுனால என் மனசே உடஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஐ எம் யூசிங் இட் வித் அன் அப்ளிகேட்டர் இந்த மாதிரி. சோ லெட்ஸ் வாட்ச் இட். வாவ், என்னோட லிப்ஸ்க்கு அப்படியே என்னோட பிக்மெண்டேஷனை மட்டும் கவர் பண்ணா என்ன ஷேட் இருக்குமோ அதுதான் இந்த ஷேட். அதனாலயே என்னமோ எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என் லிப்ஸ்ல வந்துட்டு இந்த ஃபார்முலாவும் சுத்தமா ட்ரை ஆகாது, சுத்தமா வந்து எங்கேயுமே செட்டில் ஆகாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான லிப்ஸ்டிக் இது வந்து. சோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல நியூ லிப்ஸ்டிக் காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ இல்ல டெய்லி வேர்க்கு நீங்க வந்து தேடுறீங்க அப்படின்னா திஸ் வில் பி த பர்ஃபெக்ட் சாய்ஸ். அண்ட் இது வந்து என்னோட லிப்ஸ் வந்து ஒரு மாடரேட்லி பிக்மெண்டட் லிப்ஸ். சோ என்னோட பிக்மெண்டேஷன் எல்லாமே இது கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்க ரொம்ப டீப்லி பிக்மெண்டட் அண்ட் ரொம்ப டஸ்கி ஸ்கின் டோனா இருக்கீங்க அப்படின்னா மேபி திஸ் வில் வாஷ் யூ அவுட். லைக் NC45 மேல இருந்தீங்க அப்படின்னா ஐ கெஸ் சோ. பட் என்னோட ஷேடுக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். என்னோட ஸ்கின் டோனுக்கு இது ரொம்ப டீப் பிரிட்டியஸ்ட் ஷேட். அதனாலேயே நான் இன்னும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அப்ளிகேட்டர் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். பட் யா, திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் டெஃபினெட்லி the most favorite one among all the lipsticks that I swatched today. இது வந்து என்னோட ஃபேவரட். சோ கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். லாக்மே லிப்ஸ்டிக் ரேஞ்சஸ் எல்லாமே தனியா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். அதுலயும் வந்து வித்தவுட் வித் மேக்கப் ரெண்டுமே கம்பேர் பண்ணி நான் போட்டிருப்பேன். அந்த இதுல நான் நிறைய நியூட் லிப்ஸ்டிக்ஸ் வாட்ச் பண்ணிருப்பேன். சோ அதுல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ லாக்மே பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால the next lipstick is going to be லாக்மேயோட 925 primer plus matte lipstick. இது வந்து ஒரு ஃபேமஸான ரேஞ்ச். அண்ட் இது லான்ச் ஆகும்போது நிறைய பேர் இது வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா இதுல வந்து வைட் ரேஞ்சஸ் இருக்கு. கூல் அண்டர்டோனுக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்டான பிரிட்டி பிங்க், ரொம்ப பிரைட் ஃபெஸ்டிவ் வேருக்கு வேற லெவல்ல இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி பிக்மெண்டட். எனக்கு வந்து இது வந்து நான் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரீசன் பீயிங் இவ்ளோ பிரைட் பிங்க் நானே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஃபெஸ்டிவ் டைம்ல நீங்க ஒரு ஃபேர் ஸ்கின் டோனா இருந்து இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஐ திங்க் ஈவன் இட் சூட்ஸ் ஃபார் டார்க்கர் ஸ்கின் டோன் ஆல்சோ. சோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க்
பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. அண்ட் மேக்கப் எல்லாம் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் நீங்க ப்ராப்பரா போடுற ஆளா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கோ ஃபார் இட். த ரீசன் பீயிங் பிக்மெண்டேஷன் வேற லெவல். அண்ட் இதுல கிட்டத்தட்ட 30+ ஷேட்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் டு சூஸ் ஃப்ரம். எந்த ஸ்கின் டோனா இருந்தாலுமே வந்துட்டு தே ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அதுல லாக்மே வேற லெவல், அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் இதுவுமே வந்து பிரைமர் பிளஸ் மேட். ஸோ உங்களுக்கு லிப்ஸ்ல வந்துட்டு நீங்க லிப் பாம் அப்ளை பண்ணலனாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் உங்க லிப்ஸ்ல சுத்தமா வந்து ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணாது. இது வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் நீங்க வந்து அப்படியே விடணும். அதுக்கப்புறம் இது அவ்வளோக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் எகைன் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்டர் பார்ட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு லாஸ்டிங் பவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 8 hours நான் சொல்லுவேன். ஸோ வித் அண்ட் வித்வுட் மேக்கப் பார்த்திருப்பீங்க. வித்வுட் மேக்கப்ல இது இன்னுமே பிரைட்டா தெரிஞ்சது எனக்கு. ஸோ வித் மேக்கப் அப்போ கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. ஐ ப்ரிஃபர் இட். ஐ ப்ரிஃபர் த ஃபார்முலா. பட் திஸ் ஷேட் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப். அடுத்து மைக்ராமோட அல்டிமேட் லாங் ஸ்டே மேட் லிப்ஸ்டிக். இது நியூட் பாம்ஷெல். இந்த ஷேடுமே த மோஸ்ட் ஃபேமஸ் ஷேட் ட்ரைட் பை மெனி இன்ஃப்ளூயன்சர். த ரீசன் பீயிங் இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான நியூட். ரொம்ப பக்கத்துல ஸ்வாட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபேஸ் ஸ்கின் டோனா இருந்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். மீடியம் ஸ்கின் டோனுக்கு இப்ப நீங்க ஸ்வாட்ச் பார்க்க போறீங்க. இது எனக்கு வந்து மேக்கப் இல்லாம ரொம்ப பிடிக்கும். மேக்கப்போட கொஞ்சம் வாஷ் டவுன் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் மேக்கப் இல்லாம என்னோட ஸ்கின்ல இது வந்து வேற லெவல் நியூட் லிப்ஸ்டிக். டெய்லி சும்மா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராப்பர் மேட் லிப்ஸ்டிக்குங்க. இந்த ரீசன் பீயிங் இது உங்க லிப்ஸ்ல வந்துட்டு போய் அப்படியே ஸ்டிக் ஆயிக்கும், ஒட்டிக்கும், சுத்தமா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. as you see இது வந்து அப்படியே ஃபுல் மேட். அண்ட் இதோட லாஸ்டிங் பவர் டூ மச். லைக் 10 hours கிட்டயுமே வந்து இது வந்து அப்படியே உங்க லிப்ஸ்ல டிட்டோவா ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கும். சோ இது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் ஒரு லாங் ஸ்டே நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் ட்ரை. பட் திஸ் ஷேட் அட்டகாசம். என்னோட ஒரு ஸ்கின் டோன் கூட டீப்பரா இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வாஷ் அவுட் பண்ணும். த ரீசன் பீயிங் நானே சம்டைம்ஸ் டேன் ஆவேன். அப்ப வந்து நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். எப்ப ஓரளவுக்கு வந்துட்டு டேன் இல்லாம இருக்கேனோ அந்த டைம்ல மட்டும் தான் இந்த லிப்ஸ்டிக் என்னோட ஸ்கின்ல ப்ராப்பரா இருக்கும். மற்ற டைம் எல்லாமே எனக்கு இது வந்து வாஷ் அவுட் தான் ஆயிருக்கு. பட் நவ் ஐ எம் லைக்கிங் இட். இப்போ வந்து எனக்கு மேக்கப் இல்லாம இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப்போட as you can see லிட்டரலி வந்து நான் லிப்ஸ்டிக் வேர் பண்ண மாதிரியே இருக்காது. ஏதோ லிப்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் இல்லாம கொஞ்சம் வந்து அப்படியே பிளெயினா மொழுக்குன்னு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். Please don't mind my hand swatches. கொஞ்சம் messy and clumsy ஆன ஆள் தான் நானு. But anyhow, let's go to the next swatch.